வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026க்கான ஷார்ட்ஸ் கொஷின்ஸ் 2. 4, 6, 8 என்ற எண்களை இலக்கங்களாக கொண்டு ஒரு 2 இலக்க எண் அமைக்கப்படுகிறது. அவ்வெண் 64ஐ விட பெரியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எண்ணில் ஒரே இலக்கத்தை இருமுறை பயன்படுத்தக்கூடாது. அதாவது இந்த 4, 6, 8 இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி நம்மளால என்னென்ன 2 டிஜிட் நம்பர்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். என்னென்ன நம்பர்லாம் கிரியேட் பண்ணலாம்? 46, 48. அடுத்து அதே மாதிரி வந்தோம் அப்படின்னா 64, 68. அதே மாதிரி 8 யூஸ் பண்ணோம் அப்படின்னா 84, 86. இப்படின்னு மொத்தம் எத்தனை நம்பரை கிரியேட் பண்ணலாம்? 6 நம்பரை கிரியேட் பண்ணலாம். அப்போ பையில் 6. சரிங்களா? அவங்க இந்த கிடைக்கிற இந்த 6 நம்பர்ல எத்தனை நம்பர் 64 விட பெருசா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இதுல 64 விட பெருசா இது வராது, இது வராது, இது வராது. 68 வரும், 84 வரும், 86 வரும். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் 64 விட பெருசா இருக்குன்னா 3 நம்பர் பெருசா இருக்கு. அந்த 3 மேலே போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 3/6. கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் பாருங்க. 1 3 3, 2 3 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி 1/2. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதுல ஒரே இலக்கத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம 4னா 44, 66, 88 அது மாதிரி எழுதவும் வாய்ப்பு இருக்குன்றதால அந்த கண்டிஷனை சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இதே 4, 6, 8 தான். ஆனா 64 விட பெரியதாகன்னு சொன்னாங்க இல்லையா? நான் உங்களுக்கு இந்த 64 எடுத்துட்டு என்ன நம்பர் சொல்றேன் அப்படின்னா, 50ஐ விட பெரியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 50ஐ விட பெரியதாக இருக்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.